கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் 248வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள் அல்லது தவறாக நினைக்கப்பட்டவர்கள். இந்த டாபிக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? வேதாகமத்திலே தவறு செய்யாத அல்லது தவறுக்கு பின்பு மனம் மாறின நிறைய தேவ பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா தவறாக சித்தரிக்கப்பட்டார்கள், சரிங்களா? அவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்பொழுதே நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த டாபிக் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், பைபிளில் யாரெல்லாம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்ம தவறு செய்திருக்க மாட்டோம், ஆனால் யாராவது நம்மளை தவறாக குற்றம் சாட்டியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற தேவன். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அந்த அர்த்தத்தோடு இந்த வேத வினாடி பகுதியை நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? முதலாவது, பழைய ஏற்பாட்டு பெண்மணி பக்தியுள்ள பெண்மணி. பழைய ஏற்பாட்டு பெண்மணி பக்தியுள்ள பெண்மணி. இந்த பெண்மணி தவறாக சித்தரிக்கப்பட்டாங்க. தவறாக சித்தரிக்கப்பட்டாங்க. இந்த பெண்மணி யார்? பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்மணி. அவங்க தவறாக சித்தரிக்கப்படும்படியா எந்த பாவத்தையும் அவங்க செய்யலை. ஆனால் அதுவும் ஒரு மேன்மையான ஒரு மனிதனுடைய கண்ணில் இந்த பெண்மணி தவறாக தெரியுறாங்க, சரிங்களா? கண்டுபிடிங்க யாருன்ட்டு. பழைய ஏற்பாட்டு பெண்மணி பக்தியுள்ள பெண்மணி, தவறாக சித்தரிக்கப்பட்ட அந்த பெண்மணி யார்? ரொம்ப எளிதான கேள்விகள் தான், சரிங்களா? ரொம்ப எளிதான கேள்விகள். தவறாக சித்தரிக்கப்பட்ட இந்த பெண்மணி யார்? பழைய ஏற்பாட்டு பெண்மணி, பக்தி உள்ள பெண்மணி. ஜெபித்த அன்னாள். அன்னாள் ஊக்கமா அழுது விசனத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலி என்ன சொல்றாரு? எதுக்கு நீ இப்படி புலம்பிட்டு இருக்க, நீ குடித்து வெறித்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை தவறா புரிந்து கொள்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கணும், சரிங்களா? இதுதான் முதலாவது கேள்விக்கான விடை. அன்னாள் என்பது விடை. சிறிதான மனிதனுக்குள் பெரிதான உணர்வுகள், அதை யாரும் அறியவில்லை. சிறிதான மனிதனுக்குள் பெரிதான உணர்வுகள், அதை யாரும் அறியவில்லை. புதிய ஏற்பாட்டில் தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு மனிதன். சிறிதான மனிதன், ஆனால் பெரிதான உணர்வுகள், ஆனால் அவனை தவறாக சித்தரித்தார்கள். யார் இந்த மனிதன்? கேள்வி வச்சு உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கணும். சிறிதான மனிதன், பெரிதான உணர்வுகள். சிறிதான மனிதன், பெரிதான உணர்வுகள். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, இது சகையு. சகையு ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அவர் மனம் மாறி, சரிங்களா, அவர் மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டவர் அவர் அழைக்கிறாரு. அப்போ சகையு ஆண்டவரை தன் வீட்டுக்கு அனுமதி கொடுக்கிறார், சரிங்களா? இந்த சம்பவத்தை நம்ம வேதாகமத்தில் படிக்க முடியும். குள்ளனான அந்த சகையு மனம் மாறினவனாக அந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனா மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? அங்க நிக்கிறவங்க, பாவியான இந்த மனுஷன் வீட்டில் தங்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சகையுடைய மனமாற்றம் நிறைய பேருக்கு புரியவில்லை. ஆனா ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். இந்த பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போறாரு என்று மற்றவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல சகையு தவறாக சித்தரிக்கப்படுகிற அனுபவத்தை பார்க்குறோம். சில நேரத்தில் இப்படி தான், முன்னாடி எப்பமோ யாராவது பாவம் செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய பாவங்களை இப்போ நம்ம சுட்டி காட்டுவோம். ஆனால் அவங்க மனம் மாறி கர்த்தருக்குள்ள வந்திருப்பாங்க, நம்ம தெரியாமல் அவங்கள அவமதிச்சுட்டு இருப்போம். அது ஒரு தவறான காரியம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். சரி, மூன்றாவது கேள்வி, உலக சிந்தை உன்னத சிந்தையை குறைத்து மதிப்பிட்டது, சரிங்களா? இது ஒரு பெண்மணி. புதிய ஏற்பாட்டில் உலக சிந்தை உன்னத சிந்தையை குறைத்து மதிப்பிட்டது. யாரு? உலக சிந்தை கொண்டது யாரு? உன்னத சிந்தை கொண்டது யாரு? உலக சிந்தை உன்னத சிந்தையை குறைத்து மதிப்பிட்டது. இது புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்மணி. இந்த உலக சிந்தை, உன்னத சிந்தை ரெண்டுமே பெண்மணிகள் தான். இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள். உலக சிந்தை உன்னத சிந்தையை குறைத்து மதிப்பிட்டது. நல்லா யோசிங்க பார்க்கலாம். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது மரியாள் உன்னத சிந்தை கொண்டவள்.
மார்த்தாள் உலக சிந்தை கொண்டவள். மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது மார்த்தாள் என்ன சொல்றாங்க? நான் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிறது போல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சதை நம்ம பார்க்கணும். அப்படிதானே? ஒரு தவறான விமர்சனத்தை அந்த மரியாள் மீது வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஏன்னா உலக சிந்தை, உன்னத சிந்தை கொண்ட மரியாளை தளர்ந்தாழ்த்தி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது 3வது கேள்விக்கான விடை. 4வது கேள்வி சொல்லுவோமா? 4வது கேள்வி, தவறாக புரிந்து ஒதுங்க நினைத்தவனுக்கு பரலோகத்திலிருந்து பாடம். தவறாக புரிந்து ஒதுங்க நினைத்தவனுக்கு பரலோகத்திலிருந்து பாடம். கண்டுபிடிங்க. இப்போ இது யாரை தவறா புரிஞ்சிருக்கணும்? புதிய ஏற்பாட்டில் தான். சரிங்களா? ஒரு மனிதன் தவறான ஒரு சிந்தனையோடு அப்படியே நழுவி போறதை நம்ம பார்க்கலாம். ஆனா நழுவி போகாதபடிக்கு பரலோகம் அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இது புதிய ஏற்பாடு. ரொம்ப எளிதான கேள்விதான். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது மரியாள் யோசேப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர். மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கிறாங்க. யோசேப்பு நீதிமானா தான் இருக்கிறாரு. ஆனா இது கேள்விப்படும் பொழுது அவர் எப்படியாவது, அதாவது அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படி சொன்னோன்னே தவறா நினைச்சு அவங்கள தள்ளிவிட, ரகசியமா தள்ளிவிட அவங்க யோசனையா இருக்கிறாரு அந்த யோசேப்பு. அப்போ தூதன் வந்து அவரை சந்தித்து அந்த காரியங்களை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த யோசேப்பு மரியாளை தவறாக எண்ணுகிற அந்த காரியத்தை நம்ம வந்து செய்கிறோம், பார்க்குறோம். இது 4வது கேள்வி. ஓகே, 5வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். 5வது கேள்வி, பாவ மனம் வீசாத மனிதனுக்கு பொல்லாத பட்டம். பாவ மனம் வீசாத ஒருவனுக்கு பொல்லாத பட்டம். பாவ மனம் இந்த மனிதன் வீசவில்லை, ஆனால் பொல்லாத பட்டம் கிடைக்கிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். பாவ மனம் வீசாதவனுக்கு பொல்லாத பட்டம். இங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாடு தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள் இந்த தலைப்பின் கீழாக 5வது கேள்வி. விடை என்பது யோசேப்பு. யோசேப்பு எந்த ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதன். அந்த போத்திபாருடைய மனைவி தவறாக நடந்து கொள்ள நினைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு உபச்சாரக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமத்திட்டாங்க. அதனால அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர் விடுவித்தார். அவர் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவர் வந்து பொல்லாத பேர் அவருக்கு அந்த நேரத்தில் கிடைச்சாலும் ஆண்டவர் அவரை நற்கந்தமாக மாற்றினதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது 5வது கேள்வி. ஓகே, 6வது கேள்விக்கு செல்வோம். 4 நற்குணம் கொண்ட இம்மனிதனுக்கு 4 நற்குணம் கொண்ட மனிதனுக்கு நண்பர்களோடு போராட்டம். யார் அந்த 4 நற்குணம் கொண்ட மனிதன்? யார் அந்த நண்பர்கள்? கண்டுபிடிங்கள பார்க்கலாம். தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள். 4 நற்குணம் கொண்ட மனிதனுக்கு நண்பர்களால் போராட்டம். கண்டுபிடிங்கள பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடு. 4 நற்குணம் இந்த மனுஷனுக்கு இருக்குது. அது வேதத்துல வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 4 நற்குணம் கொண்ட மனிதனுக்கு நண்பர்களால் போராட்டம். சரி, விடை என்பது யோபு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தார். 4 நற்குணங்கள் இவருக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஆனா நண்பர்கள் என்ன சொன்னாங்க? இவரை பாவம் செய்துட்டாரு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது போல அவர்கிட்ட என்ன செய்றாங்க? உரையாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிதானே? நீங்க யோபு 2ஆம் அதிகாரத்துக்கு மேல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய உரையாடல் இருக்கும். அவங்க யோபுவை ஒரு நீதிகேடு செய்தது போலவும், ஒரு துன்மார்க்கமாய் நடந்து கொண்டது போலவும், அதுக்கான தண்டனை அவர் கிடைச்சது போலவும் அவங்க பேசுவாங்க. சரிங்களா? அதுதான் 4 நற்குணம் கொண்டவனுக்கு நண்பர்களால் போராட்டம் என்ற கேள்விக்கான விடை யோபு. 7வது கேள்வி செல்வோம். 7வது கேள்வி செல்வோம். தேவனுக்கு விரோதமான காரியத்திலே வேகம் காண்பித்தவன் நன்மையான காரியத்திலும் வேகம் காண்பித்தான். தேவனுக்கு விரோதமான காரியத்திலையும் வேகம் காண்பித்தவன் தேவனுக்கு நன்மையான காரியத்திலும் வேகம் காண்பித்தான். இவர் தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கார். புதிய ஏற்பாட்டில் உள்ள நபர். யார் இந்த மனிதர்? கண்டுபிடிங்க. தேவனுக்கு விரோதமான காரியத்துக்காகவும் வேகம் காண்பித்தாரு. அதே போல தேவனுக்கு பிரியமான காரியத்துக்காகவும் வேகத்தை காண்பித்தார். இந்த மனிதர் யார் புதிய ஏற்பாட்டில்? ஓகே, விடை என்பது பவுலாக மாறிய சவுல். என்ன? சவுல்
ஒரு நாள்ல சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசுவை அறிக்கிட்டவங்களெல்லாம் அடித்து கொண்டிருந்தான். ஆனால் பவுலாக மாறி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக மேன்மையான காரியங்களை செய்தார். அவர் என்ன காரியத்தை தவறா செய்துட்டு இருந்தாரோ இப்பொழுது அநேக சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். பவுலாக மாறிய சவுல். ஓகே, இவரை தவறா சித்தரிச்சாங்க. அவர் மனம் மாறின பிறகும் அவர் போற இடத்துல நம்பல. கொலைகாரன் சொன்னாங்க, இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன செய்யல, இந்த பவுல் விடவே இல்லை. ஆண்டோடைய ஊழியத்தை வல்லமையா செய்தாரு. ஆண்டவர் அவரை அநேக தீமைகளுக்கும் தப்புவித்தார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, எட்டாவது கேள்வி, உறவு தவறி பிறந்தவன் தான், ஆனால் தேவ உறவை காத்தவனாச்சே. உறவு தவறி பிறந்தவன் தான், ஆனால் தேவ உறவை காத்தவனாச்சே. யார் இவரு? பழைய ஏற்பாட்டில் தவறாக சித்தரிக்கப்பட்டவர், தவறாக நினைக்கப்பட்டவர் அல்லது ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். சரிங்களா? உறவு தவறி பிறந்தவனானாலும் ஆண்டவரோடு உறவு வைத்த ஒரு மனிதன், தவறாக சித்தரிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் யார்? எப்தா என்று பார்க்கிறோம். சரிங்களா? எப்தா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அந்நிய ஸ்ரீயின் மகன் என்று சொல்லி அவனை ஒதுக்குறாங்க, தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் ஒரு பராக்கிரமசாலியா தேவனுக்கு பிரியமா இருந்தான். அதனால தான் தன்னுடைய மகளையே ஆண்டவருக்காக கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, 9வது கேள்வி செல்வோம். எதிரியின் பெயர் இவருக்கு. தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள், எதிரியின் பெயர் இவருக்கு. சரிங்களா? எதிரியின் பெயர் இவருக்கு. யார் அந்த எதிரி? அந்த எதிரியின் பெயரை யாருக்கு வச்சாங்க? கண்டுபிடிங்களா பார்க்கலாம். எதிரியின் பெயர் இவருக்கு. இதுக்கான குழு நான் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எதிரியின் பெயர் இவருக்கு. நமக்கும் அவன் எதிரி தான். ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, பிசாசுன்னு சொன்னாங்க. அப்படிதானே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தவறாக சித்தரிக்கப்படுறாரு. பிசாசு என்று இயேசு கிறிஸ்துவை சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே, இது 9வது கேள்வி. 10வது கேள்விக்கு செல்வோம். 10வது கேள்வி, ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதலும் மக்களின் அவமதிப்பும். ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதலும் மக்களின் அவமதிப்பும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு, மக்கள் அவமதிக்கிறாங்க. ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதலும் மக்கள் அவமதிக்கிறது. ஆனா என்ன விஷயம் தெரியுமா? மக்கள் அவமதிச்சதையும் அவர் கண்டுடல. அதுதான் அங்க விஷயம். அவர் தவறா சித்தரிக்கிறாங்க. ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதலும் மக்களின் அவமதிப்பு. யார் இவரு? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இவரை தெரிந்து கொள்றாரு, மேன்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்றாரு, மக்கள் இவரை அவமதிக்கிறாங்க. ஓகே, விடை என்பது சவுல். சரிங்களா? சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதை பார்க்கிறோம் இஸ்ரவேலின் மேல. அந்த சவுலை மக்கள் ஏளனமா பேசுறாங்க. சரிங்களா? இவனா ரட்சிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அது 1 சாமுவேல் 10:27 நம்ம இருக்கிறோம். இந்த சவுலை பார்த்து மக்கள் கேலி செய்தார்கள். ஆனா இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சவுல் எதையும் கேளாதவன் போல் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் தன்னை அழைத்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். சரிங்களா? 10வது கேள்விக்கான விடை சவுல். ஓகே, 11வது கேள்வி செல்வோம். கொஞ்சமா நஞ்சமா, எவ்வளவுதான் தாங்கிக் கொள்ள? கொஞ்சமா நஞ்சமா, எவ்வளவுதான் தாங்கிக் கொள்ள? ஒரு மனிதனால எவ்வளவுதான் தாங்க முடியும்? கொஞ்சமா நஞ்சமா, எத்தனை முறை என்ன? கொஞ்சமா நஞ்சமா, எவ்வளவுதான் தாங்கிறது? ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாரு. யோசித்து பாருங்க யாருன்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் தவறாக சித்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவங்க ஆண்டவரையும் தவறா சித்தரிக்கிறாங்க, அதே போல இவரையும் தவறா சித்தரிக்கிறாங்க. யார் இவரு? பழைய ஏற்பாட்டில் லட்சக்கணக்கான புருஷர்களை, ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே, அவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, கல்லறிய நினைக்கிறாங்க. அப்படித்தானே? தண்ணி இல்லைன்னா விட்டு தப்பு தப்பா சொல்றாங்க. நாங்க எகிப்தில் இருந்திருக்கலாமே,
அப்படின்னு சொல்லி இவரை எப்பொழுதும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 11வது கேள்விக்கான விடை மோசே. 12வது கேள்வி, கடவுள் அங்கீகரித்தவனை தூசிக்கலாமா? கடவுள் அங்கீகரித்தவனை தூசிக்கலாமா? கடவுள் அங்கீகரித்தவன் யார்? தூசித்தவன் யார்? தவறாக சித்தரித்தல். கடவுள் அங்கீகரித்தவனை தூசிக்கலாமா? யோசித்து பாருங்க. கடவுள் அங்கீகரித்தவனை தூசிக்கலாமா? யாரை தூசித்தது? ஓகே, இந்த கேள்விக்கான விடை, தாவீதை சீமேயி தூசிக்கிறான். அப்படிதானுங்களா? ரொம்ப மோசமான வார்த்தைகள்னால தூசிக்கிறத 2 சாமுவேல் 16:7 நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 2 சாமுவேல் 16:7 இவனை தாவீதை தூசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் அங்கீகரித்துக் கொண்டார். ஆனால் சீமேயி அவனை தூசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16:7 சொல்லப்பட்டுள்ளது. இப்படி தாவீது மனம் திரும்பிய பிறகும் தவறாக சித்தரிக்கப்படுகிறார். ஓகே, இந்த நாளின் கடைசி கேள்வி மற்றும் 13வது கேள்வி. சரிங்களா? தன்னை மேன்மைப்படுத்த மற்றவனை அவமதிக்கலாமா? தன்னை மேன்மைப்படுத்த மற்றவனை அவமதிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக மற்றவனை அவமதித்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும். தன்னை மேன்மைப்படுத்த மற்றவனை அவமதித்த ஒரு காரியம். புதிய ஏற்பாடு ஒரு ஜெபத்துல தன்னை மேன்மைப்படுத்த மற்றவனை அவமதிக்கலாமா? ஓகே, இதற்கான விடை பரிசேயன் ஆயக்காரனை தப்பு தப்பா சொல்லி ஜெபம் பண்றான். அப்படிதானே? ஆயக்காரனை பற்றி குறை சொல்றான். அவனை போல நான் இல்லை, நான் தசமா கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன் அப்படின்னு தன்னை பெருமை எடுத்துக்கொண்டான். சரிங்களா? இந்த பரிசேயன் ஆயக்காரனை தவறாக சித்தரித்ததை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஓகே, இந்த நாளில் தவறாக சித்தரிக்கப்பட்டவர்கள் என்ற கேள்வி பகுதியில் நிகழ்ச்சியை நம்ம நடத்தினோம். நிறைய உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.